இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் த ஃபெய்த் அண்ட் ரெசிஸ்ட் த டெவில். வசனம் 1 பேதுரு 5:8-9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் பிரச்சனை, போராட்டம், கவலை, இல்லை பலவீனங்கள் இதெல்லாம் இருதயத்தில் ஒரு பாரமாய் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த மனிதன்கிட்ட நம்ம சொல்லலை. ஏன்னா அந்த மனிதன்கிட்ட நம்ம சொல்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் சரியாக போகிறதில்ல. ஆனால் நம்ம தேவன், நம்மளை உருவாக்குனவர், நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை தாயின் கருவிலை முன்குறித்தவர், நம்ம தேவைகளை முன்கூட்டி சந்தித்து நம்மளுக்கு செய்கிறவர். ஹல்லேலூயா. இல்லை, அவர்கிட்ட நம்ம கவலைகளை நம்ம இறக்கி வைப்போமானால் பாருங்கள், ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்துவார். ஏன்னா நான் என் கவலைகளை இறக்கின இடம் உன்னதமான தேவன்கிட்ட நான் இறக்கியிருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் வழியே இல்லாத இடத்துலையும் எனக்கு வழியை உண்டு பண்ணுவார். என் தேவைகளை சந்திப்பார். இந்த பிரச்சனை மத்தியில் தேவன் என்னோட பேசுவார், எனக்கு போதித்து அவர் வழி நடத்துவார் என்ற விசுவாசம் நம்மளுக்கு வர வேண்டும். பாருங்கள், அடுத்த வசனமே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று போட்டிருக்கு. அப்போது ஏன் அடுத்த வசனமே இப்படி இருக்குது அப்படின்னா, பிசாசானவன் என்ன பண்ணுறான், எவனை விழுங்கலாமோ, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமோ, நம்ம விசுவாசத்துக்கு எதிராக நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது, இல்லை நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்குது அப்படின்ற வகை தேடி கொண்டு இருக்கிறானா. நம்ம பாரங்கள் தேவன்கிட்ட இறக்கி வைப்போமானால் ஒரு விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்படி விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது நம்ம அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டுமா. ஏனெனில் நம்ம தேவையில்லாமல் நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம விசுவாசத்துக்கு எதிராக வரும் பொழுது அதை ஒரு சான்ஸாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையை பார்க்க முடியாமல் வைத்திருக்கலாம். பாருங்கள், அப்போ நம்ம இன்றைக்கு விடுதலையை நம்ம பார்க்க வேண்டும், சுகத்தை பெற வேண்டும், அற்புதங்களை அதிசயங்களை நான் பெற வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், எபிரேயர் 11:1 நம்ம பார்க்குறோம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்கும், எனக்கு இதில் எனக்கு சுகம் கிடைக்கும், இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த தேவையில் எனக்கு நான் சந்திக்கப்படுவேன் அப்படின்னு நம்புகிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம்னா, இப்போ அது எனக்கு கிடைக்கல, அது என் கண்ணில் பார்க்க முடியல, அந்த சுகத்தை, என் தேவை இன்னும் சந்திக்கப்படலை, இந்த குறைவுகள் இருக்குது, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் இது எனக்கு முடிவு உண்டாக போகுது, இதை நான் வெற்றி சிறக்க போகிறேன், அதுதான் நிச்சயம்பாங்க. காணப்படலை, ஆனால் இது எனக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நான் அதை நம்புகிறேன். இல்லை, அந்த இடத்துல சுகம் இல்லை, ஆனால் தேவன் எனக்கு அவருடைய தழும்புகளால் சுகத்தை கொடுத்துட்டாரு, அந்த இடத்துல சுகம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ காணப்படாததை நம்ம நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணுமா, நம்பணும். அப்போது நம்ம எதை நம்புகிறோமோ அதற்கு விசுவாசம் என்னும் ஒரு உருவத்தை நம்ம கொடுக்குறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு வரைபடம் கொடுப்பாங்க. இப்படி தான் நம்ம கட்டணும், இத்தனை ரூம் வைக்கணும், இந்த இடத்துல பால்கனி இருக்கணும், இந்த இடத்துல கிச்சன் இருக்கணும், இந்த இடத்துல லிவிங் ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வரைபடத்தில் க்ளீனாக போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அங்கே வீடே இல்லை, நம்ம வீடுன்னும் எதுவுமே அங்கே ஃபவுண்டேஷன் போடலை, எதுவுமே இல்லை. ஆனால் இப்போது அந்த வரைபடம் முடிஞ்சிருச்சு. அப்போது விசுவாசம் என்பது ஒரு வரைபடத்தை போன்றது. பாருங்க, எது இல்லை ஆனால் இது இருக்குது, ஒரு வரைபடமாக இருக்குது, அதை நான் நம்புகிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு சுகம் இல்லை, ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் அவருடைய தழும்புகளால் சுகத்தை எனக்கு வைத்திருக்கிறார், அதை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இப்படி தான் பாருங்கள், விசுவாசித்து நான் அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என் சரீரத்தில். ஹல்லேலூயா. அதனால் அதுக்கு எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான காரியங்கள் நம்மளை நிரப்ப விடாதபடி நம்ம என்ன பண்ணுமா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமா. ஹல்லேலூயா.
எப்போ நம்ம எதிர்த்து நிற்க முடியும்னா, நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது, என் கையில் வரைபடம் இருக்குது, கர்த்தரை தழும்புலாம் நான் சுகம் அடைந்திருக்கிறேன் என்ற வரைபடம் எனக்கு இருக்கிறது, நான் அதில் உறுதியாக இருக்கிறேன். அதுக்கு எதிராக வருகிற எந்த எண்ணங்களும், எந்த எதிர்மறையான காரியங்களும் நான் நம்ப போகிறதில்ல, அதுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் வந்து நிற்கும் பொழுது பாருங்கள், நீங்கள் அற்புதத்தை காண முடியும். பாருங்க, நீங்க எந்த காரியத்தை நம்புகிறீங்களோ, எதை எதிர்பார்க்குறீங்களோ, அது ஒருவேளை நீங்க எதிர்மறையான காரியங்கள், விஷயங்கள நீங்க நினைக்கும் பொழுது, பாருங்க, அதுக்கும் வல்லமை இருக்குது. அந்த வல்லமையின் பெயர் தான் பயம். அந்த பயம் உருவம் கொடுக்கிறது பாருங்க. அ பாருங்க, நான் இந்த சத்தியத்தெல்லாம் அறியதுக்கு முன்னாடி, சில வேளையில நான் நினைப்பேன் பாருங்க, எனக்கு அப்பப்போ இந்த சைனஸ் ப்ராப்ளம் உண்டு. கோல்டு பிடிக்கும். அப்போ அ ஒ ஒரு ஒரு 1 மாசமா எனக்கு கோல்டே இல்லன்னா, நான் நினைப்பேன், பரவாயில்ல எனக்கு கோல்டே பிடிக்கல. ஆனா வந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு ஒரு தாட் வரும்பாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. அடுத்த நாளே எனக்கு கோல்டு பிடிச்சிரும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு இது வரலையே, ஆனா வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு பாருங்க. அது என் பிக்சர்ல கொண்டு வந்துட்டேன். அது பாருங்க, உடனே அது ரியாக்ட் ஆகுது. அப்போ நம்ம எதை நம்புகிறோமோ, அது என்ன ஆகுது? நடக்குது. அப்போ நம்ம நம்புகிற காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒரு வரைபடம் போல நம்பும் பொழுது, கண்டிப்பாக அது நடக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, யோபு 3:25 கூட பாருங்களேன். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று யோபு சொல்லுகிறார். இல்ல, அவர் அப்படிதான் நினைச்சிருப்பார் பாருங்க. சில எதிர்மறையான காரியங்களை அவர் நம்பியிருப்பாரு. இல்ல, ஒருவேளை அவர் பிள்ளைகள குறித்து ஏதாவது நேர்ந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம். என்ன பயம்னு தெரியல. ஆனா அவருக்கு வந்து ஏதோ அவருக்கு பயம் ஒண்ணு வந்துச்சு பாருங்க. அது அவருக்கு அதுதான் வரைபடமா அவருக்கு இருந்தது. பாருங்க, அத வைத்துக்கொண்டு பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்த இடத்த நிரப்பிட்டான். அப்போ நம்ம பிசாசுக்கு இடம் குடுக்குறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம சிந்தனைகள் தான். நம்ம சிந்தனைகள் கர்த்தருடைய வார்த்தையால் நம்ம நிரப்பும் பொழுது, அதுல நம்ம உறுதியாய் விசுவாசத்துல உறுதியா இருக்கும் பொழுது, அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ பயம் என்ற ஒரு வாசல் தான் என்ன பண்ணுது? பிசாசுக்கு வழி விடுகிறது. நம்ம பயப்படலைன்னா பிசாசு நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஆண்டவரே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை எதிர்மறையான சிந்தனைகளில் ஆண்டவரே விசுவாசிக்காதபடி நாங்கள் வைத்திருக்கிறோமோ, அந்த இடம்லாம் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் நிரப்பவும், அந்த வரைபடத்தை நாங்கள் பார்க்கவும், எங்கள் மன கண்களில் அதை பார்க்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய திட்டங்கள், உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற காரியங்கள்லாம் எங்களுக்கு ஒரு வரைபடம் போல எங்கள் முன்னாடி நிற்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். அப்பா, விழித்திருக்கும்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தி ஆண்டவரே, இந்த எதிராளியாக பிசாசானவனை ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து நிற்கும்படியான அந்த வல்லமை எங்களை நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.